இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ உடுத்துற துணியில இருந்து யூஸ் பண்ற மொபைல் வரைக்கும் அக்காவுக்கு பிடிக்கும்னு உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் அவளுக்காகவே விட்டு கொடுக்குறியடி. இதுக்கு ஒரு அளவே இல்லையா? இன்னும் எத்தனை நாளைக்கடி அக்கா சந்தோஷமா இருக்கணும்னு எல்லாத்தையும் விட்டு கொடுப்ப? உனக்கு நீ எந்த சந்தோஷமும் இல்ல. இப்போ இந்த ஐடியா வேற. இன்னும் என்னெல்லாம் பண்ணலான் இருக்கியோ. அவ ஆசைப்பட்டான்னு என்ன வேணா பண்ணுவியா நீ? இதெல்லாம் தப்பு இல்ல? அம்மா, இதெல்லாம் பண்றத வச்சு என்ன பார்க்க முட்டாள் மாதிரி தெரியுதா? நான் முட்டாளாவே இருந்துட்டு போறேம்மா. எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அதை என்னால ஈஸியா கடந்து போக முடியும். ஆனா அக்கா அப்படியா? அவளுக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்னா ரொம்ப உடைஞ்சிடுவாம்மா. அந்த மாதிரி அவ இருக்க கூடாது. என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும்மா. அது மட்டும் இல்ல, மத்தவங்கள சந்தோஷப்படுத்தி பாக்குறது தான் இருக்கிறதுலயே பெரிய சந்தோஷம். ஏண்டி, உன்கிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியுமா? இதெல்லாம் எங்க போய் முடியுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா. எல்லாம் நல்லதாவே நடக்கும். அக்காவை பாரு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு. இந்த சந்தோஷம் அவளுக்கு வாழ்க்கை பூரா கிடைக்கணும். அத பார்த்து நான் சந்தோஷப்படணும். இதுதான் என் ஆசை. அண்ணாமலை சில்க்ஸ் நடத்துற பிரத்யேக காம்படிஷன்ல இது பெண்களுக்கான போட்டி. யார வேணும்னாலும் கலந்துக்கலாம். போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு அண்ணாமலை சில்க்ஸில் பிராண்ட் அம்பாசிடராக இருப்பார்கள். மேலும் அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகை கொடுக்கப்படும். இரண்டாவதாக வெற்றி பெறுபவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசு தொகை கொடுக்கப்படும். காம்படிஷன் நடத்துறீங்களா அண்ணாமலை? இந்த சான்ஸ் நான் நழுவ விட்டுருவனா? வீட்டுக்கு வந்து சொத்து கேட்டாதானே தரமாட்டேன்னு சொல்றீங்க. இந்த போட்டியில ஜெயிச்சு பிராண்ட் அம்பாசிடரா மறுபடியும் கடைக்குள்ளே வர எலி மலையை கொடையிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொடைஞ்சு மொத்த சொத்தையும் அடையிறனா இல்லையான்னு பாருங்க. நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது பூஜா. என்ன நடக்காது? இப்ப நியூஸ பார்த்து காம்படிஷன்ல கலந்துக்கலாம்னு நினைச்சியே, அதான் நடக்காதுன்னு சொன்னேன். ஓபன் காம்படிஷன் தானே சொல்லிருக்காங்க. ஏன் நான் கலந்துக்க கூடாதா? கலந்துக்க கூடாதுன்னா கலந்துக்க கூடாதுதான். நான் அந்த காம்படிஷன்ல கலந்துப்பேன். எந்த கடையில இருந்து அந்த அண்ணாமலை என்ன துரத்தி வெளியே அனுப்புனாங்களோ அதே கடைக்கு பிராண்ட் அம்பாசிடரா நான் போவேன். உன்னோட நோக்கம் சரியானதா இருந்தா நான் உன்னை தடுக்க மாட்டேன். ஆனா நீ என் சித்திய பழி வாங்கணுங்கிறதுக்காக இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறேன். கௌதம், இதுக்கு பேரு பழி வாங்குறது இல்ல, செல்ஃப் ரெஸ்பெக்ட். எனக்கான மரியாதைய நானே எடுத்துக்கிறேன்னு அர்த்தம். நீ என்ன காரணம் சொன்னாலும் நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். நான் உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கல கௌதம். பாக்கெட்ல காசு இல்லனாலும், பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சுக்க துப்பு இல்லனாலும் அதிகாரம் மட்டும் தூள் பறக்குது. எப்ப பார்த்தாலும் பணம் பணம் பணம்னு அலையிற பூஜா. உண்மையிலேயே என்ன லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியா இல்ல பணத்துக்காக கல்யாணம் பண்ணியா? ஆமாடா, நான் பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணேன். எனக்கு பணம் தான் முக்கியம். பணத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். 25 வருஷம் குடும்பத்தையும் பாத்துக்கிட்டு கடையையும் பாத்துக்கிட்டு நமக்குன்னு ஒரு அடையாளத்தை தனி ஆளா உருவாக்கியிருக்க. உன்னை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. சோ உனக்காக ஒரு சர்ப்ரைஸ். ஒரு நிமிஷம் இரு. எனக்கு சர்ப்ரைஸா? மேம், this is specially for you. ஆமா நமர, நானும் தம்பியும் இந்த ஷாப்பை ரன் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு வந்திருப்போமான்னு நிச்சயமா தெரியல. ஆனா நீ இந்த சாம்ராஜ்யத்தையே நமக்கு அப்புறம் இருக்கிற தலைமுறைக்கும் சேர்த்து உருவாக்கியிருக்க. யூ ஆர் ரியலி கிரேட். அது மட்டும் இல்ல, நம்ம ஒரு பொண்ணா, எனக்கு ஒரு நல்ல மனைவியா, நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல அம்மாவா, நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல தலைவியா இருந்து இந்த கடையையும் இவ்வளவு தூரத்துக்கு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்திருக்கேன்னா அது ஒரு சாதாரண விஷயம் இல்லம்மா. வாழ்க்கையில சாதிக்க நினைக்கிற பல பெண்களுக்கு நீ ஒரு பெஸ்ட் இன்ஸ்பிரேஷன்.
உன்னோட கணவன் சொல்லிக்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் நான் மட்டும் இல்லைங்க, நீங்க எல்லாரும் தான். நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். என் பொண்ணு நிச்சயதார்த்தத்துக்கு வந்த எல்லாரும் அவ புடவைய பாராட்டி தள்ளிட்டாங்க. என் பொண்ணு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டா, கல்யாணத்துக்கும் அண்ணாமலை சில்க்ஸோட முகூர்த்த புடவை தான் வேணும் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம் சார். சிறப்பா பண்ணிடலாம். நன்றிங்கம்மா. ஹலோ மேடம். வணக்கம். இந்தாங்க. நல்லா இருக்கீங்களா? வாங்க. வாங்க. வணக்கம். வணக்கம். அண்ணாமலை மேடம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மேடம். ரொம்ப நன்றி. Welcome. ரொம்ப நன்றி. நான் பொதுவா இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் போறதில்ல. நான் இங்க வந்திருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்க தான். எங்க அழைப்பை ஏற்று நீங்க 2 பேரும் இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நாங்க நடத்துற இந்த காம்படிஷனை நீங்க ஜட்ஜ் பண்ணி இந்த விழாவை நீங்க 2 பேரும் சிறப்பிச்சு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பா பண்ணிடலாம். கண்டிப்பா. வாங்க. வாங்க. வாங்கம்மா வாங்க. வாங்க. உங்க 2 பேர் கையால இந்த குத்து விளக்கை ஏத்தி இந்த காம்படிஷனை சிறப்பா நடத்தி கொடுக்கணும். ம். என்னங்க? வாங்க. வாங்கலாம். இவ காம்படிஷன்ல கலந்துக்க போறேன்னு சொல்றா அண்ணாமலை. அண்ணாமலை, எனக்கு என்னமோ இவ போட்டியில கலந்துக்க வந்த மாதிரி தெரியல. பிரச்சனை பண்றதுக்காக வந்த மாதிரி தான் தெரியுது. விடுங்க, கலந்துக்கிட்டோம். என்ன அண்ணாமலை சொல்ற? ஆமாக்கா, இது ஓபன் காம்படிஷன் தானே அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். யார் கலந்துக்கிட்டா நமக்கு என்னக்கா? தகுதியானவங்களுக்கு தானே பரிசு கிடைக்க போகுது. இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு இவளால நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படியே அத்தை, பார்க்க தானே போறீங்க இந்த பூஜாவோட ஆட்டத்தை. என்ன சவாலா? சவாலே தான். இந்த காம்படிஷன்ல நான் வின் பண்ணி இதே ஸ்டேஜ்ல நான் தான் இந்த வீட்டு மூத்த மருமகன்னு சொல்ல வைப்பேன். நீங்க எல்லாரும் ரெடியா இருங்க. வீட்டுக்கு போகும்போது என்னையும் சேர்த்து தான் கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும். தள்ளுங்க. ஏய்